எல்லாருக்கும் வணக்கம். நானும் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் காம்பனண்ட் அனாலிசிஸ் அதுதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பிரின்சிபல் காம்பனண்ட் அனாலிசிஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா டைமென்ஷனல் ரிடக்ஷன். ஓகே, டைமென்ஷன் ரிடக்ஷன் ஆர் டைமென்ஷன் ரிடக்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து எக்கச்சக்க டேட்டா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, டேட்டாவோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆர் என்டிட்டி ஓகே அதிகமாக இருக்குது. ஓகே, சே ஒரு 1000 ஒரு 2000 மாதிரி இருக்குன்னா, இப்போது இதை நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ணி எது தேவைப்படுது எது தேவைப்படலை அப்படின்னு தேவையான ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணணும். தேவையில்லாத ஃபீச்சர்ஸை எலிமினேட் பண்ணணும். அதோட வேலை தான், அது பண்ணுறது தான் பிசிஏ. ஓகே, பிரின்சிபல் காம்பனண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைமென்ஷன் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 2D டைமென்ஷனில் இருக்கிற டேட்டாவை 1Dக்கு மாற்றும், 3D டைமென்ஷனில் இருக்கிற டேட்டாவை 2Dக்கு மாற்றும். அப்படின்னா n டைமென்ஷனில் இருக்கிற டேட்டாவை K ஃபார்மேட்டுக்கு மாற்றும். ஓகேங்களா? அப்போது 2Dங்கிறது n, அப்போது அது வந்து ரிடக்ஷன் பண்ணி 1க்கு மாற்றும். அப்போது இதில் K ரிடக்ஷன் பண்ணி 1க்கு மாற்றும், இதில் வந்து K வந்து ரிடக்ஷன் பண்ணி 2க்கு மாற்றும். சரிங்களா? அப்போது டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அப்படிங்கிறது தான் பிசிஏ. நல்லா புரிஞ்சுங்க. டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் தான் பிசிஏ. கோரிலேஷன், ஹைலி கோரிலேட்டட் ஃபீச்சர்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? அதிகமான ஃபீச்சர்ஸ் வச்சு பண்ண முடியாது. ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போது ஒரு 1000 ஃபீச்சரை வச்சு, ஓகே, இப்போது ஒரு 1000 ஃபீச்சரை வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு 2000 ஃபீச்சர் வச்சு ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட டேட்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற அவுட்புட் ஓகே கரெக்டாக இருக்காது, டைமே அதிகமாக எடுக்கும். சரிங்களா? ஸோ இதில் எது தேவையான ஃபீச்சர்ஸ் எது தேவையில்லாத ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்து நம்ம ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி எலிமினேட் பண்ணி பண்ணோம்னா நம்ம ஃபீச்சர்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக 1000லேருந்து ஒரு 100க்கு வரலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100க்கு வந்துச்சுன்னா டைமுமே ரெடியூஸ் ஆகும், ப்ரெடிக்ட் பண்ணுற அவுட்புட்டுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் டைமென்ஷன் ரிடக்ஷன் பிசிஏ டைமென்ஷனல் ரிடக்ஷன் ஆர் ரிடக்ஷனாலிட்டி இதுக்கு போகிறது. சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஒரு 2D டேட்டா எடுத்துப்போம். இது வந்து 2D டேட்டா வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேட்டா பாயிண்ட் இங்கே இருக்குது, தென் வந்து இங்கே 2 டேட்டா பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இஃப் இன் கேஸ் நான் இதை வந்து ஒரு ஆக்சிஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? கன்சிடர் இதுலேருந்து ஒய் கிடையாது, எல்லாமே எக்ஸ் தான். ஓகே, இது x1ன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து x2ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபீச்சர்ஸ் தானே, எல்லாமே ஃபீச்சர்ஸ் தான். ஃபீச்சர்ஸை நம்ம வந்து எல்லாமே என்டிட்டி தான், எல்லாமே காலம்ஸ் தான். அந்த காலம்ஸை நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ண போகிறோம். இது தேவையானது தேவையில்லாது அதான் பிரிக்க போகிறோம். ஓகே, இப்போது இது நான் வந்து இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ஆக்சிஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். இந்த பிசியோட வேலை என்னென்னா ப்ரொஜெக்ஷன் ஏறதை குறைக்கணும். ஓகேங்களா? இங்கே நான் இதை இஃப் இன் கேஸ் நான் இதை இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, ஒவ்வொரு இடமே நான் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், இந்த ஆக்சிஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எரருங்கிறது என்னென்னா, இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எக்ஸில் இந்த பாயிண்ட்லேருந்து அந்த ஆக்சிஸ்க்கு போகிற லென்த்து தான் உங்களுக்கு வந்து அந்த எரர். ஓகேங்களா? அந்த எரர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we will draw a line. ஓகேங்களா? ஒரு வெக்டர். ஓகேங்களா? ஒரு வெக்டரை ட்ரா பண்ணுவோம். எங்கே ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணுவோம், விச் இஸ் ஈஸி டு ஆக்சஸ். ஓகேங்களா? அந்த ஆக்சஸ் எங்கே இருக்குன்னா, இந்த பாயிண்ட்ஸுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாத்துக்குமே இந்த லைன் நல்ல வரைஞ்ச க்ரீன் லைன் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அந்த ப்ளூ தான் டிஸ்டன்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ப்ளூங்கிறது குறைஞ்சிது. ஓகேங்களா?
ப்ளூங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எரர். ஓகேங்களா, ப்ரொஜெக்ஷன் எரர் வந்து குறைஞ்சிருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரொஜெக்ஷன் எரர் குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து டைமென்ஷன் ரிடக்ஷன் ஆயிரும். ஓகே, உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஃபீச்சர்ஸ் கரெக்டாக ஃபீச்சர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது இதே இது வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா U1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போது இந்த 2D இந்த X1 X2லேருந்து குறைஞ்சி வர 2D தான் U1. ஓகேங்களா, டைமென்ஷன் ரிடக்ஷன் பண்ணி கொண்டு வரோம். அந்த லைன், அந்த ஃபிட் பண்ணுற லைன் பேர் தான் U1. இது வந்து ஒரு 1D 2D to 1D. இஃப் இன் கேஸ் இதை வந்து ஒரு 3 டைமென்ஷனல்னு வச்சுப்போம். ஓகேங்களா, இது வந்து எல்லாமே எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிப்போங்க. இதில் X2ன்னு வச்சுங்க. ஓகே, X1 X2, இது வந்து X3. ஓகே, எல்லாமே X தான். அப்போது இதில் வந்து சேம் வந்து லைன் நீங்கள் ட்ரா பண்ண முடியாது. ஏன் ட்ரா பண்ண முடியாதுன்னா இது 3 டைமென்ஷனல் டேட்டா. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், 2 வெக்டர் ட்ரா பண்ணணும். ஒரு வெக்டர் வந்து இந்த மாதிரி டைரக்ஷனில். ஓகே, U1, நெக்ஸ்ட்டு வந்து இது ஒன்று இந்த டைரக்ஷனில் U2. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளைன் மாதிரி வந்துடுமா? ஓகே, ஒரு பிளைன் மாதிரி வந்துடும். இந்த பிளைன் வந்து எல்லா டேட்டாக்கும் பக்கத்தில் இருக்கும். சரிங்களா, அப்போது ஒரு 3 டைமென்ஷனல் டேட்டாவுக்கு U1 and U2 அப்படிங்கிற வெக்டர் அப்படிங்கிற ஒரு பிளைனை வச்சு ஓகே பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் கேட்கலாம், இந்த இதுக்கு நம்ம ஏன் இப்படி ஒரு இதை ட்ரா பண்ண முடியாது, ஏன் நீங்கள் எப்படி ஒரு லைனை ட்ரா பண்ண முடியாது? இப்போ ட்ரா பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து இங்கே வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லைன் இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா, விச் இஸ் நாட் குட். ஓகேங்களா, லென்த் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. எவ்வளோக்கு லென்த் குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரொஜெக்ஷன் எரர் குறையும். அப்புறம் நம்ம எரர் குறையும். சரிங்களா, இதுதான் பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ். இப்படி தான் ஒர்க் ஆகுது ஆக்சுவலி. இதுதான் பேசிக்காக பேக் எண்டில் நம்ம எடுத்து ரன் பண்ணும்போது பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் என்ன பண்ணுதுன்னா டைமென்ஷனில் ரிடக்ஷன் பண்ணும். ஓகேங்களா, n டைமென்ஷன் இருக்குது அப்படின்னா இட் வில் பி ரெடியூஸ் டு k டைமென்ஷன். ஓகேங்களா, தட் இஸ் டைமென்ஷன் ரிடக்ஷனாலிட்டி ஆர் டைமென்ஷன் ரிடக்ஷன் யூசிங் PCA, பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம PCA பார்த்தாச்சு. ஓகே, என்ன நடக்குது, PCAனா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம PCAவை பைத்தானில் எப்படி நம்ம கோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் நான் விக்னேஷ். நன்றி.